ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருசுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்து நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் அவரே வச்சிருக்காரு, கலஸ்தர ஸ்தானாதிபதியும், அதாவது 2 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் போய் உச்சமடையக்கூடிய இந்த ஒரு மாத பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசமும் சரி விருச்சகமும் சரி செவ்வாய் பகவானுடைய வீடாக இருந்தாலுமே மேஷத்துக்கு எப்பொழுதுமே தனி சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி சிறப்பு. இங்கே சூரியன் உச்சம் அடைஞ்சு சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ மேஷத்தை பொறுத்தவரையும் எங்கேயுமே முதல்ல நம்ம இருக்கணும், எதுலேயுமே முதல்ல இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி திறமையாக நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க யோசித்து அலசி ஆராய்ஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரம் பார்த்திங்கன்னா தொய்வடைய மாட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய மனப்பான்மை மேஷத்துக்கு ரொம்ப நல்ல குணமானு கேட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா அழட்டிக்காத மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல கடினமாக இருக்கக்கூடிய நபர்களை, கடினமான உழைப்பாளியாக இருக்கக்கூடிய நபர்களை ராசியிலே ராகு பகவான் வந்தார். குரு பகவானோட சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த குணத்தையே மாற்றிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 வருட காலமாகவே சொல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு சொல்ல சொல்ல இந்த மேஷம் மற்றும் எவ்வளோ தைரியமான நபராக இருந்தாலுமே வாய் விட்டு சொன்னால் இந்த பிரச்சனைலாம் நீங்கள் இருக்குன்னா அப்படியே கண் கலங்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய பாக்கியாதிபதி இருந்தாலுமே ராகுவுடன் சேர்ந்து கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காரு. இப்போ உங்களுடைய மனசு கடுமையாக பாதிப்படைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சாரம் முழுக்க முழுக்க ராசியில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் பாவத்தில் கேது பகவான், ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் எல்லாமே இந்த நேரம் மற்றவங்களால தூக்கி எறியப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எறியப்பட்டிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 1.5 வருட காலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே ஃபெயிலியராக இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியராக இருந்திருக்கும். முழுக்க முழுக்க தொழில் மட்டுமே தான் பெரிய அடி விழுந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுந்திருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரில, ஏது நடக்குதுன்னு தெரில. ஆனாலுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் செய்ய போனேன், அந்த விஷயத்துக்கு பதிலாக இந்த விஷயம் பண்ணிட்டேன், இருந்தாலுமே இதே மாதிரி அதுலேயும் லாபம் வரும், நான் நடந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அந்த தப்பான முடிவுனால இன்றைக்கி என்னுடைய பொருளாதாரத்தோட நிலைமை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த அளவுக்கு இப்போ 0 ஆகி நிற்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 0 ஆகி நிற்கிறீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் எதுலேயுமே ஏமாற மாட்டீங்க, ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் இந்த 1.5 வருட காலமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நெகட்டிவ் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் நடந்திருக்கு. அதனால் ஏமாந்தது நிறையவான்னு கேட்டிங்கன்னா சொத்தம், அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த உறவுகள், அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே கடுமையாக இருக்கும். இந்த தொழில்னால யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். உங்ககிட்ட பணம் வாங்கி பழச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை விட ஒரு நல்லா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களை ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய சுச்சுவேஷனில் பல பேருக்கு புத்தி சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்றவங்க புத்தி சொல்லி பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா ராசியிலே குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அதே போல் ராகுவும் கடந்துட்டார். ஏறக்குறைய ஒரு 70 to 80% மனக்குமரல்களை கடந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. உங்களோட ராசியாதிபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11ஆம் பாவகத்தில் இருக்கார். அப்போ நிச்சயமாக நினச்சதை அடையிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு இந்த ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பொதுவாக வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியுமாயி 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு. அங்கே உச்சம் பெற்றிருக்கிற அங்கே யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதன் நீசம் அடைஞ்சு நீச பங்கமாகிறார். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால இந்த நேரம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே நடக்கவே மாட்டேங்குது. பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கி உச்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே 12ஆம் பாவத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ இல்லை ஆட்சி பெற்ற கிரகமோ இருந்தாலுமே கண்டிப்பாக திருமணம் ரொம்ப டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிலே ஆகும். அது சம்மந்தமே இல்லாமல் டிலே ஆகும். எந்த ஒரு ரீசனுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராகு தோஷமும் இல்லை, பெரிய கேது தோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை, கலத்தர தோஷமும் இல்லை. இருந்தாலுமே திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது. எந்த ஒரு வரன்கள் காமிச்சாலுமே பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு பிறந்த காலத்திலையும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் பெற்ற நபர்களுக்கு இந்த கோச்சாரம் நிச்சயமா திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக காலம் வந்துச்சு. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு வருவார். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருவார். ராசியில் வந்து 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே போல் குடும்பஸ்தானத்துலேயும் வர போகிறாரு. ஏற்கனவே உங்களோட குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இந்த 2 காம்பினேஷனுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வருமா? ரொம்ப வரன்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பொருத்தம் பார்த்தே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். எந்த ஒரு விஷயமே அடுத்து நிலைக்கு மூவ் ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப கவலை இல்லாமல் இருந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5-2 வருட காலமாகவே எப்படி இருக்க போது வரன்கள் வரலையே, நாங்கள் பாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம். எப்படியாவது எங்களுக்கு வந்துடும், எதுவும் பெரிய கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை நடக்காது, கேஷுவலாக மேலே நடந்துடும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசை கடினமாக போட்டு ரொம்ப வாட்டி எடுத்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பாரு. அதுவும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளை உங்களை விட கீழே இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதகம் கொடுத்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வேண்டாம்னு தள்ளி விட்டுட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு அதிக சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முழுக்க மங்கள நிகழ்ச்சிகள் தொடர்பான விஷயங்கள் அனைத்திற்குமே சப்போர்ட் பண்ணும். அதே போல் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, மனைவி பேரில் சப்போர்ட்டிவாக நாங்கள் தொழில் செய்யலான் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறோம், இந்த கோச்சார காலங்கள் எங்களுக்கு மனைவியால் தொழில் செய்கிறதுனால எங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம் ஏற்படாமல் ஒரே ஏற்றத்தை நோக்கி போகுமா, எங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப நாள் நிலைக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தர யோகத்தை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரை நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாமே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசி. ஃபர்ஸ்ட் மதிப்பு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டோட வாசப்படிவே மதிப்பாங்களே தவிர இங்கே மதிப்பு மரியாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு துணியும் வந்து அதுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்த மிதிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் அந்த இடத்த மிதிக்கவே மாட்டாங்க. அதே போல் ஒரு தடவை கசந்துச்சுன்னா அந்த உறவை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா மேஷத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. அதே போல் பறிக்கப்பட்ட பல விஷயத்த வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எல்லாமே அடுத்த நிலைக்கு போகும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறப்பு இருக்குது, அதனால 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போடுறோம். அதே போல் திருமணம் பார்க்க ஆரம்பித்த உடனே வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது, வேலை சரியாகி கிடைக்கும் போது பணத்துக்கு கஷ்டமாக இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையுடன் சேர்ந்து இன்னொரு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமே அதிக அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோடு போய் உச்சம் பெறுவது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நகை வாங்குவதற்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, நகை வாங்குறதுக்கும் சரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த கோச்சாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல் சுப செலவுகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக இருந்தாலுமே எங்களோட வீட்டில் சுப செலவுகள் தான் இருக்குது, அசுப செலவுகள் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் லைஃப்பை லீட் பண்ணுற முடிகிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த நேரம் மகள் திருமணத்திற்கு சம்மதம் பெற்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த நல்ல நேரமாக இருக்குமா, இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பிக்கலாமா, இந்த கடன்லேருந்து நாங்கள் சீக்கிரம் மீண்டு வந்துடுவோமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இந்த சுப கடன்லேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. அதனால 12ஆம் பாவத்தோடு நிறைய கிரகங்கள் அசுபப்பற்றா மட்டுமே தான் அது அசுப செலவாக இருக்கும்.
இது ஒரு சுபகிரகம் பலம் பெறும்போது அந்த சுப செலவு, அப்போ திருமணம்ங்கிற சுப செலவு, அப்போ மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுப செலவு, அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுப செலவு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரி சம்பந்தப்பட்ட குடும்ப செலவு, அதே போல 2 7ஆம் அதிபதியாக வரனால ஏற்கனவே வருமானம் வந்து நல்லா போயிட்டு இருக்குது, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா சுக்கிர பகவான் ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ராசிக்கு முக்கிய பொறுப்பு அதாவது குழந்தையும் சரி, எதா இருந்தாலுமே புதன் சம்பந்தப்பட்டாலும் சரி, 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலுமே 2 7 ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 7 முக்கியமான பொறுப்புகளை சுக்கிர பகவான் வச்சிருக்கிறதுனால இனி எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் அனைத்துமே, அதாவது 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராசியில இருந்தாலும் சரி, ராசிக்கு வரக்கூடிய 2ஆம் இடம் இருந்தாலும் சரி, இனி எதிர்வரக்கூடிய இந்த 3 மாத காலமே சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த வீட்டை பொறுத்து நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர ஒருபோதும் பின்னுக்கு தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை நோக்கி கொண்டு போவாரா இனி வரக்கூடிய காலங்கள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டார். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமோ தவிர ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்த வரையுமே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.